நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது பயிற்சி, சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி மே மாசம் 18ஆம் தேதி நடக்க போகுது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராகு கேது பயிற்சி 2025. ஏற்கனவே சனி பயிற்சியை பற்றி உங்களுக்கு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதையும் ஒரு தடவை கேட்டுட்டு வந்து இந்த வீடியோவை முழுசாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். எதுக்காக மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் குறிப்பாக சனிப்பெயர்ச்சி வீடியோவை போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, மகர ராசி அப்படின்னு சொல்கிறத விட கடந்த ஒரு 7-8 வருடமாக நரக ராசி அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை பட்டாச்சு. அதனால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, இனிமேல் கவலைப்படாதீங்க, சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, அட போங்க ஜோசியரை, நீங்கள் வேற, நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருப்பீங்க. ஏன்னா அப்படி தான் வாழ்க்கைங்கிறதும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சனிப்பெயர்ச்சி வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து இதை கேட்டிங்கன்னா பரவாயில்ல, ஜோசியர் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன மாற்றம் நடக்குது, இதுக்கு மேலே நல்லா இருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். ஏன்னா எப்பவுமே தன்னம்பிக்கையே கொஞ்சம் கூட இழக்காத ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஊற வச்சு அடித்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, சரி விடு பார்த்துக்கலாம், இந்த இதுவும் கடந்து போவோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு லேசாக அவங்களை எந்திரிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா விஸ்வரூபம் எடுத்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது லேசாக எழுந்திரிக்க வரலை, நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அப்போ எந்த அளவுக்கு உங்களோட சக்தி பெருக போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். எதனால் அப்படின்னா, ராகு உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டிலேருந்து 2ஆவது வீட்டுக்கு வரார், கேது 9ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டுக்கு வரார். இதே காலகட்டத்தில் மார்ச் 29 சனி பகவான் 2லேருந்து 3க்கு போயிடுறார். 7.5 சனி உங்களுக்கு முற்று முதலுமாக நீங்கி போகுது. குரு மே 14 ராகு கேது பயிற்சிக்கு 4 நாளைக்கு முன்னாடியே 5லேருந்து 6க்கு போயிடுறார். அத்தனையும் அம்சம் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். அதாவது ராகு 2ஆவது வீட்டுக்கு வரார், 2ஆம் இடத்துக்கு ராகு வரார் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம், உங்களோட பேச்சு திறமை, உணவு பழக்க வழக்கங்கள், இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு உட்காரார் அப்படின்னா பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உச்சத்தை தொட போறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது நீங்கள் பெரிய பேச்சாளர்கள் அப்படின்னு பார்த்துருக்கலாம், அரசியல் பேச்சாளர்களாக இருக்கலாம், இல்லை மேடை பேச்சாளர்களாக இருக்கலாம், இல்லை பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம், ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக இருக்கலாம். இப்படி பேச்சை வச்சு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேரோட ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா ராகு 2ஆவது வீட்டில் இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ராகு 2ஆவது வீட்டுக்கு வரார் அப்படிங்கும்போது பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேரும் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க, விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. அதுமாரி ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் ஒரு பஞ்சாயத்து பேசுகிறீங்க குறுக்கன்னா, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் அங்கே ஜெயிக்கும். உங்களோட வாக்குக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அப்படியே தூக்கி அப்படியே உங்களை நிப்பாட்டி காட்டும். அப்படி ஒரு அமைப்பு. அவர் சொல்கிறதாயா கரெக்டு அப்படின்னு 1000 பேருக்கு மத்தியில் நீங்கள் உயர்த்தி பேசப்படுவீங்க. அதை விட்டுறக்கூடாது. அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி காசு பணம் கண்டமேனிக்கு குமியும். சில பேர் சொல்லலாம் ராகு 2ல் இருந்தாருன்னா குடும்பத்தில் சண்டை வரும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ராகு குரு பார்த்துடுறாரு, ராகு புனிதப்பட்டு போறாரு, ஒன்றும் நடக்காது. ராகு உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுப்பார். ராகு சொந்த வீடு இல்லாதவர் கும்பராசியில் இருக்காருன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியான சனியோட வீடு. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் 2ல் உட்காராருன்னா நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீங்க, கடனெல்லாம் அடைக்க போகிறீங்க. 8 லட்சம் கடன் இருக்குது, 7 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு தான் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும். 6 லட்சத்துக்கு கீழே கடன் இருக்கிறதே கஷ்டம். 6 to 10 அப்படிங்கிற கண்டிஷனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதோட பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடன் இருக்கும், அவங்ககிட்ட அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாதவனுக்கு 5-6 லட்சம் கடன் இருக்குங்கிறது தான் கொடுமையோட உச்சம். அதை எல்லாத்தையும் அடைச்சிட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து நிற்பீங்க. அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்படியே போகிறோம், கடைக்காரனுக்கு என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்காக வண்டியில் போயிட்டுருப்போம். வண்டி எப்படி இத்தனை இடத்துக்கு போச்சுன்னே தெரியாது, ஏதோ சிந்தனையில் எங்கேயோ போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். மனசு ஒரு நிலை இல்லாமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டு ராத்திரியில் படுத்தா தூக்கம் இல்லாமல் கண்டமேனிக்கு அதை நினச்சி இதை நினச்சி காலையில் கடைக்காரனுக்கு பதில் சொல்லணும், அவனுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டோமே, ஃபோன் அடிப்பானே, இப்படியே தூக்கம் இல்லாமல் கடந்து உடம்பை கெடுத்துக்கிட்டு இதால் கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு கிடந்த உங்களுக்கு ஒரு பாலைவனத்தில் சிக்கினவனுக்கு பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி இந்த கிரக பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அம்சம். சரி, ராகு 2ல் இருக்கிறதால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம்.
சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனால் இந்த ராகு வந்து 2ஆம் வீட்டில் இருக்கும்போது பொய் சொல்ல வேண்டியது வரும், ராகு 2ஆவது வீட்டில் இருக்கும்போது குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டியது வரும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ராகு அப்படிங்கிறவர் திருடன், பொய் சொல்ல வைப்பார், குறுக்கு வழியில் சம்பாதிக்க வைப்பார், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ராகு இப்போ குரு பார்த்து புனிதப்பட்டு போகிறார் அப்படிங்கிறதால உண்மையை பேசி ஒரு பொது வெளியில் விவாதத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்க, ஒரு மேடையில் ஏறி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஆளே கிடையாது. அதுமாரி எனக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். உங்களோட பேச்சு தான், உங்களோட அந்த வாக்கு வலிமை அப்படிங்கிறது தான் உங்களை தூக்கி உச்சத்தில் நிப்பாட்ட போகுது. அதே மாதிரி சில பேருக்கு பேச்சால் ஆதாரமற்ற கருத்துக்களால் வம்பு வழக்கு வரக்கூடிய சாதகம் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா ராகு புனிதப்பட்டு போகிறார் இல்லையா? அதனால் குடும்பமான வரைக்கும் பொதுவெளியில் பேசும்போது ஆதாரமற்ற கருத்துக்களை பேசிடக்கூடாது. வார்த்தைகளில் நிதானம் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும். மாதிரி குடும்ப உறவுகள், கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு அப்படிங்கிறத நெண்டி விட்டு தான் பார்ப்பாரு. அதை விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதே காலகட்டத்தில் முழுசாக உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறத விட்டு வெளில வந்துட போகிறீங்க. நம்மளோட சனிப்பெயர்ச்சி வீடியோவை பார்த்தாலே தெரியும் சனி என்ன மாதிரியான நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார் அப்படின்னு. இதே காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆகிடுது. குரு வந்து 5ஆவது வீட்டிலேருந்து 6ஆவது வீட்டுக்கு போகிறார். அதாவது மறைவு ஸ்தானத்தில் போய் குரு உட்கார்றாரு. என்னங்க 6இல் குருன்னா ஊரில் பகையாச்சே, மறைஞ்சு வர போயிருக்காரே, பிரச்சனை வருமா ஜோசியரை நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 12ஆவது வீட்டுக்கு அதிபதி, 3ஆவது வீட்டுக்கு அதிபதி. அதாவது 12க்கும் 3க்கும் அதிபதியான அவர் 6ல் போய் மறைகிறார். மறைஸ்தானங்களுக்கு அதிபதி இன்னொரு இடத்துல போய் மறைகிறார். அப்போ 12க்கு அதிபதி 6ல் மறைகிறார்னா விபரீத ராஜயோகம். 3க்கும் அவர் அதிபதியாக இருக்கிறதால இது விபரீத சக்கரவர்த்தி யோகம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கோடிகளில் புரலாம். சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. நம்ம எங்கெங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வாடகை சைக்கிளுக்கு கூட வக்கில்லாமல் இருக்கேன், நான் எங்கெங்க கோடியில் போடுறது. அதான் நேரம் வந்துச்சுன்னா குப்பையும் கோபுரத்துக்கு போவோம், கோபுரம் கூட சரிஞ்சு குப்பையில் விழுவும். இப்போ உங்களுக்கு கோபுரம் ஏறக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்திங்க. குருவும் சரி, சனியும் சரி, ராகுவும் சரி உங்களுக்கு வாரி 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 கொடுப்பாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. கேது அட்டமத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால கொஞ்சம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் முறைகளை கடைபிடிக்கணும். ஏன்னா ராகு 2ல் இருக்கும்போது மது, புகை இதுக்கெல்லாம் அடிமையாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மாமிச உணவுகளை நிறையா திம்பிங்க. இதே காலகட்டத்தில் கேது அட்டமத்தில் இருக்காருங்கிறப்ப தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிங்க. நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுங்க. காய்கறிகள், பழ வகைகள், கீரைகளை அதிகமாக உணவில் சேர்த்துங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் சிகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.